ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் தம்பியோட செகண்ட் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அத்விக். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அத்விக். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்ல மாட்டோம். சரி, எல்லாரும் இவனுக்கு விஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஆசீர்வாதம் இன்னைக்கும் தம்பிக்கு தேவை. அதான் காலையில் எழுந்துச்சி கோயில் கிளம்பியாச்சு. வேலை நம்ம முருகரை பார்க்கறது, வேற என்ன வேலை? ஆமாம், போயிட்டு வந்துடுவோம். வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தாவை போய் பார்க்க போகிறோம். தாத்தாவும் ஆச்சியும். வெளியே அதான் குஷியா இருப்பான். எப்ப பார்த்தாலும் இந்த கோயிலுக்கு வராங்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. எங்களுக்கு இவர் தான் பக்கத்துல இருக்கும் முருகர். ஆமா, லீவுனா லீவ் போட்டு அங்க ஆய்க்குடி இல்ல வேற ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எங்களுக்கு வேலைக்கு இப்போதைக்கு தான் கரெக்டா இருக்கும். பக்கத்துல போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி போயிடலாம். அங்க போனா எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆயிரும் போயிட்டு வரணும்னா. சாமி கிமி பார்த்துட்டு வரணும்னா எப்படியும் டிராவல் அது இதுன்னு சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். நம்ம தான் முருகரை பார்த்தா உட்காந்துருவோமே. வந்தாச்சு கோவிலுக்கு. மறுபடியும் முருகர் பார்க்க வந்தாச்சு. வீட்டு பக்கம் இன்னைக்கு லீவு போடல, அதான் பக்கத்துல இருந்து கோயிலுக்கு வந்துடலாம் வந்தாச்சு. ஹாய், கோயிலுக்கு வந்தாச்சு. முருகரை சந்திப்போம். அவங்க தான் கும்பிட போனுங்க. அவன் அம்மா அங்க போயிட்டு இங்க வருவாங்க. அங்க 2 பேரும் சண்டை போடுங்க. இதே வேலையா போச்சு அம்மையும் மகனுக்கும். ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்காது இவரு. நானும் அந்த ஒரு போட்டோ எடுக்க அப்பல இருந்து கெஞ்சிட்டு இருக்கோம், வந்து நிக்க மாட்டேங்கான். மோனி கைக்கு தேடி மாலை வந்துருச்சு. கொடுத்து விட்டாங்க. அங்க சாமி கும்பிடும்போது வரல, நாங்க சுத்தி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. முருகரே கொடுத்துட்டாப்ல. ஆமா, நல்லபடியா சாமி வந்தாச்சு. ஆமா. இப்ப சுத்தி பார்க்க என்ன இடம்னு பாருங்க. அந்த சைடு பார்க் இருக்கு, அது வந்து போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அங்க மேல இருந்து பார்க்காம பார்க்க பார்த்துட்டான் ஊஞ்சல. என்னை கூட்டு போவோன்னு நிக்கான். அங்க பார்க் அடைச்சிருக்கு. இந்த சைடோடி பேக் சைடு வழியா ஒரு ஸ்டெப் உண்டு, சும்மா அங்க கீழே வரைக்கும் போகும். அங்க போய் என்னை கூட்டே போயாகும்னு நான் கூட்டு போய் நிக்க பாருங்க. அங்க பார்க் அடைச்சிருக்கு.
அடம் ஞாத்திக்கே சமாளிக்கவே முடியல. வர வர ரொம்ப சேட்டை பண்ணுது. பார்க் பூட்டியிருக்காங்க. இது சொன்னா எங்க கேட்கான். உள்ள பெரிய போனா நிக்கான். திண்டுக்கல் போட்டு பூட்டியிருக்கு. சொன்னா எது கேட்காது. அம்மா மாதிரி அப்படியே பிள்ளை. அப்படியே சேம் அப்படியே தான். எதுவுமே சொன்னா கேட்காது. போய் அதை இது பண்ணி வச்சு வேஸ்டா அலையணுமா? சாயந்தரம் தான் போக முடியும். ரெண்டும் ஒரே கேரக்டர். இன்னும் அந்த பார்க்க விட்ட படம் இல்ல. போய் ஆமா பூட்டி இருக்கு. நம்ம வீட்டு சாவியா திறக்கு கேட்க மாட்டேங்கு. அவனுக்கு அப்புறம் என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? இன்னொரு கண்கொள்ளா காட்சி. இவங்க ட்ரெஸ் பாத்துக்கோங்க. தம்பி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேணாப்பா உன்னை யாரும் கூப்பிடல. ஹாய் சொல்லு. ஹாய். சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. அவங்க பின்னாடி பைக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். இங்க சூரசம்காரம் நடக்கும்போதுதான் கூட்டம் ஃபுல்லா. இங்க அவ்வளவு கூட்டம் வரும். நிக்க கூட இடம் இருக்காது. அவ்வளவு கூட்டம் வரும். கிரவுண்ட் ஃபுல்லா. இந்த கிரவுண்ட் ஃபுல்லாவே நிறைய கூட்டம். ஃபுல்லா கால் வைக்க கூட இடம் இருக்காது. அவ்வளவு கூட்டம் வரும். வந்தாச்சு. இங்கேயே ஒரு கல்யாண மண்டபமும் கோவிலே ஒரு கல்யாணம். 2 வழி இருக்கு. இந்த வழியோடய வந்துடலாம். அப்புறம் அங்க ஒரு வழி இருக்கு. அது மெயின்ல வரும்போது வந்தோம்ல அந்த வழியோட வந்துடலாம். அப்புறம் 2 வழியோடய வந்து நல்லா இருக்கும் காலையில போய். கிளம்பியாச்சு. போவோம். நம்மள வண்டியை ஏற்றிடுவாங்க. எப்படியோ ஏமாத்தி கூட்டு வந்தாச்சு பார்க்ல. இவ்வளவு நேரம் ஒரே அழுக. வரவே மாட்டேன்னு அழுக. இவ்வளவு நேரம் அழுது இருக்கான். வண்டியில ஏறணும்னு அமைதியாயிட்டான். சரி வாங்க வீட்டுல போய் பார்ப்போம். இந்த ஆட்டோக்கு போகணுமா? அதான் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு. அவங்க வேலைக்கு கிளம்புதாங்க. சார் வந்தோன்னா வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஹாய். அவருக்கு இன்னும் கோவம் போல. கூட்டு வந்து கோவத்துல இருக்கான். தம்பிக்கு மறக்காம எல்லாரும் விஷ் பண்ணுங்க. கேக்கு எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோன்னா பாக்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்காரு சார். டெக்கரேஷன்லாம் நைட்டே பண்ணியாச்சு. நைட் 12 மணி வரை இருந்து பண்ணோம். சிம்பிளாக தான். செகண்ட் பர்த்டே தானே, அதனால சிம்பிளாகவே பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. சார் அவங்க வேலையை ஆரம்பிச்சாச்சு. நான் இறங்க மாட்டேன் சைக்கிளை விட்டு. சார் வேலைக்கு கிளம்பி போயாச்சு. சாயந்தரம் தான் வருவாங்க. லீவ் போட வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா நாளைக்கு வர லீவ் போடணும்ல. அதனால சரி இன்னைக்கு லீவ் போட வேண்டாம், வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாச்சு. சாயந்தரம் கேக் கட் பண்ணும்போது ஒரு 6 மணிக்கு அப்படி வருவாங்க. வந்தோடனே கேக் கட் பண்ணது தான். ஏன் சாயந்தரம் கேக் கட் பண்ணுறோன்னு கேட்டால், தம்பிக்கு வந்து அவன் கரெக்டாக 6:50 தான் பிறந்தான். அதனால் 6:50 கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். போன டைமே 6:50 பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எல்லோரும் கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதனால் சரின்ட்டு சீக்கிரமாகவே கட் பண்ணியாச்சு. சரி இந்த டைம் அப்படி அவன் பிறந்த டைம்லேயே கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ஓகே, ஈவினிங் பார்ப்போம். அப்புறம் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும், நானும் சாப்பிட்ணும், மதிய சமையல் ரெடி பண்ணணும்.
வேலை நிறைய இருக்குது. சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.